கவனிங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.3 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Let A equal to set of x belongs to n such that 1 less than x less than 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது இந்த மாதிரி ஒரு ரூலர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. பி என்ன கொடுத்துருக்காங்க பாரு, ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னா என்ன, இது நேச்சுரல் நம்பர்னு அர்த்தம். எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூனா ஹோல் நம்பர். அப்போ செட் ஆஃப் x belongs to W such that 0 less than or equal to x less than 2 and C equal to set of x belongs to n such that x less than 3. அப்போ சி செட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை தட். என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, சரிபார்க்க சொல்கிறாங்க. அதில் 2 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷன், இது செகண்ட் கொஷன். இந்த ஃபர்ஸ்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி. இதை எப்படி படிக்கணும்னா, ஏ கிராஸ் கொஞ்சம் நிறுத்திக்கிங்க, அப்புறம் பி கிராஸ் பி யூனியன் சி. பி யூனியன் சின்னு இந்த பிராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே சேர்ந்தாப்புல படிக்கணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்படி படிக்கணும் அதை. அப்போ இந்த மாதிரி நிரூபிக்க சொல்கிறாங்க. எப்படி, ஏ கிராஸ் பி பி யூனியன் சி வர்ற ஆன்சரும் ஈக்குவல் ஆகும். எதுக்கு, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சிக்கு இந்த யூனியன் பண்ணணும்னா அந்த வர்ற ஆன்சரும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத சரிபார்க்க சொல்கிறாங்க, வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் கொஷின். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஒரு 5 மார்க் கொஷின். இது கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாமுக்கு. இந்த மாதிரி சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க, 5 மார்க்கில் வரும். இந்த ஒரு கொஷின் மட்டுமே 5 மார்க். இப்போ செகண்ட் கொஷின் எடுத்துக்கோங்க. செகண்ட் கொஷனில் எப்படி கொடுத்துருக்காங்க பாரு, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. எப்படி படிக்கணும்னு பார்த்துக்கங்க. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அப்போ இதுக்கு வர ஆன்சரும் இதுக்கு வர ஆன்சரும் சமமாக இருக்கும்னு சரிபார்க்க சொல்கிறாங்க, வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. சரியா? அப்போ இந்த கொஷனும் 5 மார்க் கொஷின். அப்போ இது ஒரு கொஷனு, இது ஒரு கொஷின். இந்த கொஷனுக்கு 5 மார்க்கு, இந்த கொஷனுக்கு 5 மார்க் வரும். அதனால் ஏதாவது ஒரு கொஷின் கேட்கலாம். இதெல்லாம் ஸ்டாண்டர்டான கொஷின்னு எக்ஸாமுக்கு வரும், பார்த்துக்குங்க. சரி, இப்போ இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். பாருங்கள், இந்த பக்கம் சொல்யூஷன் எழுதியிருக்கிறேன். எக்ஸாம்பிள் 1.3 சொல்யூஷன். இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கான ஆன்சர் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்படியே வந்து இது செகண்ட் டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர். சரியா? இப்போ பார்க்கலாம் எப்படி அது வந்து அந்த இதை ஆன்சரை கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நேரடியாக இங்கே வாங்க, சொல்யூஷன் எழுதிக்கணும் எப்பயுமே. அடுத்தது கிவன் தட், கொடுத்ததை எடுத்து எழுதணும். அப்போ கிவன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்க, ஏ என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே பார்த்து அப்படியே இங்கே எழுதிக்கணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன். சரி, இப்போ இந்த ரூலர் ஃபார்மில் இருக்கிறத இந்த மாதிரி நம்ம மாற்றணும், நம்பர் வர்ற மாதிரி மாற்றணும். அப்படி மாற்றணும்னா இதை வச்சுக்கிட்டு இதை கொண்டுட்டு வரணும். எப்படி கொண்டுட்டு வர்றது, இப்போ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரூலில் என்ன கொடுத்துருக்குறாங்க,
என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறத கவனிக்கணும். இங்கே 2 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்குதுங்கிறாங்க. அதே சமயத்தில் எப்படி இருக்குதுனாங்கிற 1க்கும் 4க்கும் இடையில இருக்குதுங்கிறாங்க. 1ங்கிற நம்பர்லேருந்து 4ங்கிற நம்பருக்குள்ளார இருக்குது. ஆனால் இதில் ஒரு கண்டிஷனை நீங்கள் கவனிக்கணும். இங்கே இந்த ஈக்குவல் சைன் இருந்ததுன்னா 1 வரும். இங்கே ஈக்குவல் சைன் இல்லாததுனால 1 வராது. 1க்கு மேலே இருக்கிற நம்பர் தான் வரும். இங்கே 4 இருக்குது இல்லையா, லெஸ் தேன் 4ன்னு இருக்கு. அப்போ 4க்குள்ளார இருக்கிறது வரும், ஆனால் 4 வராது. சப்போஸ் இந்த இடத்துக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சைன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு கோடு ஈக்குவல் சைன் இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி ஈக்குவல் சைனு இங்கே இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும், இங்கே இந்த 4 எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஈக்குவல் சைன் இல்லைன்னா இந்த 4 எடுத்துக்கூடாது, அதுக்குள்ளார இருக்கிற நம்பரை எழுதணும். 2 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஏக்கு. ஒன்று நேச்சுரல் நம்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1லேருந்து 4க்குள்ளார இருக்கணும், ஆனால் 1, 4 வரக்கூடாது. அப்படி கொடுத்துருக்குறாங்க ரூல்ஸு. இப்போ என்னங்கிறது என்னது, நேச்சுரல் நம்பர். இது பென்சிலில் எழுதியிருக்கிறேன். எதுக்காகனா இந்த பென்சிலில் எழுதியிருக்கிறத நீங்கள் வந்து மைண்ட்லேயே, உங்களுடைய மைண்ட்லேயே திங்க் பண்ணி இதை கண்டுபிடிச்சி எழுதணும். அதை நான் இங்கே எழுதியிருக்கிறேன், தெரியறதுக்காக எழுதியிருக்கிறேன். இதை வந்து எக்ஸாமில் சார் எழுதலாமா எழுதலாம் வேண்டாமா அப்படின்னா எழுதுறதும் எழுதாதும் உங்களுடைய விருப்பம். சரியா? அதனால் இது வந்து உங்களுடைய புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் எழுதப்பட்டது. இது வந்து மைண்டுக்குள்ளேயே நம்ம கால்குலேஷன் போடணும். என்னால் மைண்டுக்குள்ளே கால்குலேஷன் போட முடியும்னா அப்படியே இதை மட்டும் எழுதிக்கலாம். மைண்டில் கால்குலேஷன் போட தெரியல, என்னால் முடியல அப்படின்னா இது மாதிரி எழுதிக்கிங்க, பென்சிலில் எழுதிட்டு கண்டுபிடிங்க. இப்போ என்னங்கிறது நேச்சுரல் நம்பரு. எப்படி இருக்கும் நேச்சுரல் நம்பரு? 1 2 3 4 5 6 7 8 அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? இதை நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்போ இந்த 1 2 3 4 5ன்னு போகக்கூடிய இந்த நேச்சுரல் நம்பரில் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பருங்கிறது ஃபஸ்ட்டு ரூல் பிரகாரம் எழுதியாச்சு. செகண்ட் ரூல் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4க்குள்ளன்னு சொல்கிறாங்க. 1 4 வரக்கூடாது. அப்படிங்கிறப்ப என்ன செய்யணும், இங்கே பாருங்க, 1 4ஐயும் விட்டுட்டோம். 1லேருந்து 4க்குள்ளார இருக்கக்கூடிய நம்பரு 2 3 தான், 2 and 3. 1 and 1 to 4 இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸில் 1ம் வரக்கூடாது, 4ம் வரக்கூடாது. ஏன்? இங்கே ஈக்குவல் சைன் இல்லை. சரியா? அப்போ 1 to 4க்குள்ளார இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை எழுதணும். 2ம் 3யும் எழுதணும். சரியா? அப்போ சார் இந்த 5 6 எல்லாம் இருக்குதா அப்படின்னா அவங்க ரூல்ஸ் என்ன, அந்த 4க்குள்ளார இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் 4க்குள்ளார இருக்கிறதையும் 1க்கு மேலே இருக்கிறதையும் எழுதணும். அப்போ 2 and 3 வரும். அதைத்தான் இங்கே எழுதியிருக்குது, A = 2, 3ன்னு. எப்படி இதிலிருந்து இதை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுதா? இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த சம்மை ஒர்க் அவுட் பண்ண முடியும். மனப்பாடம் பண்ணாதீங்க. சரியா? அப்போ இந்த ஸ்டெப்பு நான் எழுதணுமா எழுத வேண்டாமான்னா அது உங்களுடைய விருப்பம். இது வந்து நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேஷன் போடணும். அந்த மைண்டில் கால்குலேஷன் போட முடியாதவங்களுக்காக எழுதப்பட்டது. சரி, அடுத்தது பி செட் என்ன? பி செட் என்னங்கிறது இங்கே பார்த்து எழுதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பி என்ன இருக்குது, இந்த மாதிரி இருக்கா? அதைத்தான் இங்கே தூக்கி இங்கே எழுதியிருக்கிறோம். சரி, இப்போ இதில் என்ன 2 ரூல், 2 இதில் எப்படி ரூல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கிறேன்? எக்ஸு வந்து ஹோல் நம்பரில் இருக்கணும். டபிள்யூனா ஹோல் நம்பருக்குள்ளார இருக்கணும், ஹோல் நம்பரில் இருக்கணும். அடுத்தது என்ன ரூல் கொடுத்துருக்குறேன்? 0லேருந்து 2க்குள்ளே இருக்கணும். 0லேருந்து 2க்குள்ளே அந்த (x <2) அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா 0லேருந்து 2க்குள்ளே இருக்கணும். ஆனால் இந்த ஈக்குவல் சைன் இருக்கிறனால 0 இருக்கணும், ஆனால் 2 இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். 2 இருக்கக்கூடாது. இப்போ அதை எப்படி இங்கே எழுதியிருக்க பாருங்க பென்சிலில். W = ஹோல் நம்பர்னா என்ன? இந்த நேச்சுரல் நம்பரில் ஒரு 0வும் சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஆரம்பித்து போகும், ஹோல் நம்பர் 0லேருந்து ஆரம்பிச்சுட்டு போகும்.
0 1 2 3 4 5. ஸோ இது வந்து ஹோல் நம்பர். இப்போ ரூல்ஸ் இன்னொரு ரூல் என்ன ரூல் இருக்குது, 0லேருந்து 2 2க்குள்ளே இருக்கணும். அப்போ 0லேருந்து 2 0லேருந்து 2 வரைக்கும் எடுத்துக்கணும். அதில் என்ன சொல்கிறாங்க, 0 இருக்கலாம் இல்லை, ஈக்குவல் டு இருக்கு இல்லையா, இப்போ ஈக்குவல் டு இருக்கிறனால 0 வரலாம், அதனால டிக் பண்ணிக்கிறோம். 1 கண்டிப்பாக வரும். 2 வரலாமான்னா வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா இங்கே ஈக்குவல் சைன் இல்லை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இல்லை, அதனால அந்த 2வை விட்டுறணும். அப்போ 0 அண்டு 1 தான் வரும். இதை நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேஷன் போடணும். அப்படி முடியாதவங்க இந்த மாதிரி எழுதி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. 0 1 வரும், 0,1. சரியா? மனப்பாடம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி 0,1ங்கிறது எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சி செட்டு, அங்கே இருக்கிறத தான் பார்த்து எழுதியிருக்கிறோம். சி செட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, சி செட் பாருங்க, இந்த மாதிரி இருக்கா, அதைத்தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்க. சி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 3. இது நேச்சுரல் நம்பர். அப்போ எப்படி எழுதலாம், n ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி இருக்கும். மைண்டில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கிங்க முடிஞ்சா. சரி, இப்போ இது நேச்சுரல் நம்பர்னு சொல்லியாச்சு. அடுத்தது என்ன ரூலு, 3க்குள்ளார இருக்கணும். 3க்குள்ளார இருக்கணும், ஆனால் 3 இருக்கக்கூடாது. இங்கே ஈக்குவல் டு இருந்ததுன்னா 3 இருக்கும், இங்கே ஈக்குவல் டு இல்லை, அதனால 3 வந்து வராது. அப்போ என்ன செய்யணும், 1 2 3ல் இங்கே பாரு 1 2 தான் வரும். ஏன்னா 3க்குள்ளார இருக்கணும், லெஸ் தேன் 3ங்கிறதுனால 3க்குள்ளார இருக்கணும், அதனால 1 2 எடுத்துக்கிறோம், 3யை விட்டுறோம். சரியா? அப்போ 1 and 2 எழுதிக்கிட்டோம், 1 2 எழுதிக்கிட்டோம், இந்த 1 2. சரியா? அப்போ இந்த ஏவை இந்த மாதிரி, பி இந்த மாதிரி, சி இந்த மாதிரி நீ வந்து கண்டுபிடிச்சாதான் இந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். அவன் கொடுத்தது இந்த ஃபார்மில் கொடுத்துருக்குறான், இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன், நீ இதை கண்டுபிடிக்கணும். இது கொடுத்துருக்குறேன், இதை கண்டுபிடிக்கணும், இதை கொடுத்துருக்குறேன், இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடை எப்படிங்கிறத சொல்லிட்டேன். தெரியலனா மறுபடியும் வீடியோவை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏ பி சி கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். எதை வெரிஃபை பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கொஷனை வெரிஃபை பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கொஷனை வெரிஃபை பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு கொஷன் எழுதிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் எல்லாம் மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் போடுங்க. ஆன்சர் எழுதக்கூடிய சொல்யூஷனை வந்து ரைட் சைடு, மார்ஜினுக்கு ரைட் சைடில் எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் பூரா எல்லாமே எங்கே இருக்கணும், கொஸ்டினுக்கு இந்த மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும். டு வெரிஃபை, என்ன வெரிஃபை பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு. இது என்னது, இதுதான் ஃபஸ்ட்டு. இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே தூக்கி எழுதிக்கணும். இதை எழுதிட்டோமா, எழுதுனதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தியா, இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன். இங்கே பாரு, இதைத்தான் இங்கே எழுதியிருக்கிறேன். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி இங்கே கொண்டாந்துடணும். அதுக்கு ஈக்குவேஷன் 1 கொடுத்துக்கணும். அடுத்தது இந்த செகண்ட் இருக்குது பார்த்தியா, இந்த செகண்டை இங்கே எழுதிக்கிறோம். அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிட்டே போகிறோம். கண்டுபிடிச்சிக்கிட்டே வந்தோம்னா அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு ஆன்சர் வருது. இதுக்கு ஈக்குவேஷன் 2ன்னு எழுதுகிறோம். அப்போ இந்த ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன்லேருந்து என்ன சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுத போகிறோம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ புரியுதா? அப்போ 2 வெரிஃபைங்கிறப்ப என்னத்தை வெரிஃபை பண்ண போகிறோம், கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஷனை எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம், இதைத்தான் வெரிஃபை பண்ண போகிறோம். இதில் ஸ்டெப்பு எப்படி எழுத போகிறோம், ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுக்கிட்டு, அதாவது இங்கே எழுதியிருக்கிறேன். அடுத்தது செகண்ட் இதை எடுத்து இங்கே வச்சுருக்கிறேன். இதுக்கு ஆன்சர் அப்படியே போட்டு கொண்டு வர போகிறேன். இதுக்கு ஆன்சர் போட்டு இங்கே கொண்டு வர போகிறேன். 2 ஈக்குவல்னு காட்ட போகிறேன். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ போகலாமா, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏ கிராஸ் பி யூனியன் சியை எடுத்து எழுதிக்கிறோம். ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கிறோம்.
இது ஒரு ஹெட்டிங் மாதிரி இங்கே போட்டுக்கிறோம். இந்த ஹெட்டிங் இப்படி போட்டுக்கிட்டு இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு ஏ தேவை, அப்புறம் பி யூனியன் சி தேவை. ஏவும் பி யூனியன் சியும் இருந்ததுன்னா கிராஸ் பண்ணலாம். சரியா? இப்போ ஏ தேவைங்கிறதுனால ஏ எடுத்து எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு ஏ என்னது இங்கே இருக்குது பாரு, ஏ 2,3, அதை 2,3 எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பி யூனியன் சி. பி யூனியன் சி எழுதிக்கோ. பி யூனியன் சி எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு சைன் போட்டுக்கோ. பி என்னன்னு பாரு. பி வந்து 0,1 0,1ன்னு போடு. யூனியன் போட்டுக்கோ, இந்த யூனியன். அப்புறம் சி என்னன்னு பாரு. சி வந்து என்னது 1,2 1,2. ஸோ பி செட்டையும் சி செட்டையும் எழுதிக்கிட்டோம், நடுவில் யூனியன் எழுதியிருக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் யூனியன் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? ஆல் ஒன்ஸு. அதுக்கு சுருக்கமாக நீங்கள் மைண்டில் நான் வச்சுக்கிறது எல்லாத்தையும் ஒரு தடவை எழுதுன்னு அர்த்தம். ஆல் ஒன்ஸு எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரே ஒரு தடவை எழுதணும். ஆல் ஒன்ஸு எல்லாத்தையும் ஒரு முறை அப்படின்னு நான் வச்சுக்கோ. இது எல்லாத்தையும் ஒரே ஒரு முறை எழுதுறது தான் யூனியன். ஆல் ஒன்ஸ்ன்னு அர்த்தம். எப்படி? 0 1 எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிறத பூரா அப்படியே எழுதிக்கோ 0 1. செகண்ட் செட்டில் இருக்கிறதுல பாரு என் 1ங்கிறது ரெண்டாவது தடவை வந்திருக்குதா, நம்ம ஒரு தடவை எழுதுனா போதும். ஆல் ஒன்ஸு. அப்போ ஒரே ஒரு தடவை எழுதிக்கிறோம் 1, அப்புறம் இந்த 2 எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ 0 1 2 அதோட முடிஞ்சிருச்சு. புரியுதா? இப்போ பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த டோட்டலாக ஏ இருக்குது, பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஏ இருக்குது எழுதியிருக்கிறோம், பி யூனியன் சி இப்போ கண்டுபிடிச்சோம். அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்க போகிறோம். அதைத்தான் மறுபடியும் எழுதியிருக்கிறேன், இதைத்தான் மறுபடியும் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ தான் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வர போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு, இப்போ ஏ என்ன, இந்த ஏ என்ன இங்கே தான் இருக்குது பாரு 2,3, அந்த 2,3 எழுதிக்கோ. அடுத்தது இந்த கிராஸ் இருக்கா, அந்த கிராஸ் அப்படியே எழுதிக்கோ. அடுத்தது பி யூனியன் சி. பி யூனியன் சி தான் இங்கே கண்டுபிடிச்சோம் பாரு 0 1 2 2 0 1 2 0 1 2. சரியா? ஏங்கிறது இங்கே இருக்கிறத எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம், பி யூனியன் சிங்கிறத இங்கே இருக்கிறத தூக்கி இங்கே எழுதியிருக்கிறோம். கிராஸ் நடுவில் வர கிராஸ். இப்போ கிராஸ் பண்ணுங்க. எப்படி பண்ணலாம்? 2,0 2,1 2,2 கரெக்டா? எழுதிக்கோ. 2,0 2,1 2,2 இருக்கா? 2,0 2,1 2,2. அதே போல் இந்த 3க்கு வாங்க. 3க்கு எப்படி எழுதணும்? 3,0 3,1 3,2 எழுதலாம். எப்படி எழுதலாம்? 3,0 3,1 இருக்கா? 3,2 3,2. சரியா? அப்போ இந்த ஏ கிராஸ் பி யூனியன் சியை இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு கொடுத்துரும். அடுத்தது இந்த செகண்ட் இருக்கு பாரு, இது ஃபர்ஸ்ட் தான் இப்போ கண்டுபிடிச்சோம். அப்படி இப்போ இந்த செகண்ட் எடுத்து எழுதிக்கிறோம் ரைட் சைடில் இருக்கிறத. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சதை எழுதணும். அப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சி எழுதணும். அப்புறமே ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். எப்படி இது செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் யூனியன் பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி எழுதியாச்சு. ஈக்குவல் டு ஏ என்ன? ஏ வந்து 2,3 2,3 எழுதியாச்சு. அப்புறம் இந்த கிராஸ் அங்கே எடுத்து எழுதிக்கோ. பி என்ன? 0,1 0,1 எழுதிக்கணும். எழுதிட்டோமா? அடுத்தது இப்போ இதை கிராஸ் பண்ணணும். எப்படி எழுதலாம்? 2,0 2,1 பாரு 2,0 இங்கே இருக்குது, 2,1
இங்கே இருக்கு. அப்புறம் இதை விட்டுரு, இந்த 3 எடுத்துக்கோ. 3,0 3,0 அப்புறம் 3,1 3,1 முடிஞ்சிச்சா? இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது இந்த ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் சி எழுதிக்கோ. ஏ என்ன? 2,3 2,3 எழுதிக்கோ. கிராஸ் அப்படியே எழுதிக்கோ. சி என்ன? சி வந்து 1,2 1,2 எழுதிக்கிட்டோமா? இப்போ கிராஸ் பண்ணுவோம். இந்த 2 எடுத்துக்கிட்டு அங்கே கிராஸ் பண்ணு. 2,1 2,2 பாரு. 2,1 2,2 அப்புறம் இந்த 3 எடுத்துக்கோ. 3,1 3,2 3,1 எழுதியாச்சு. 3,2 3,2 எழுதியாச்சு. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோமா? ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை முழுசும் எழுத போகிறோம். இதை முழுசும் எழுதிட்டு இந்த ஏ கிராஸ் பிக்கு இந்த ஆன்சரையும் ஏ கிராஸ் சிக்கு இந்த ஆன்சரையும் சப்ஸ்டியூட் பண்ணி யூனியன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ கிராஸ் பி இப்போ அடுத்த ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப்பு இந்த ஃபுல்லாகவே எழுதணும். அதாவது இங்கே எழுதியிருக்கோமா? சரி. ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி எழுதியாச்சு. இப்போ ஏ கிராஸ் பி என்ன ஆன்சர் வந்திருக்கு இங்கே பாரு. இதை அப்படியே தூக்கி இந்த 4ஐயும் தூக்கி அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். அப்புறம் இந்த யூனியன் அதை எழுதிக்கிறோம். யூனியனை அதுக்கடுத்து ஏ கிராஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் இங்கே பாரு. ஏ கிராஸ் சி இது கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 4ஐயும் எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டுமா? இப்போ இது ரெண்டையும் யூனியன் பண்ணணும். யூனியன் பண்ணணும்னா ஆல் ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை தான் எழுதணும். எல்லாத்தையும் எழுதணும், ஆனால் ஒரு முறை எழுதணும். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு செட்டில் வர்றதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே எழுதிருங்க பார்த்து. 2,0 2,1 3,0 3,1 இது வரைக்கும் எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறது ஒரு தடவை அப்படியே எழுதியாச்சு. இப்போ செகண்ட் செட்டில் இருக்கிறத பாருங்க. 2,1 இதில் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? ஏற்கனவே பாரு. இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கிறோம் இது வரைக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற 4ஐயும் எழுதியாச்சு. செகண்ட் செட்டில் இருக்கிறதுல பாரு 2,1 வருது. எழுதலாமான்னு பார்த்தா எழுத முடியாது. ஏன்னா 2,1 ஃபஸ்ட்டு செட்டிலேயே இருக்குது. அதனால் 2,1 விட்டுருங்க. அதுக்கடுத்து 2,2 பாருங்க. 2,2 இதில் இருக்கா? இல்லை. அப்போ எழுதிக்கோ. அதுக்கப்புறம் 2,2 முடிஞ்சிச்சு. 3,1 இருக்கு இல்லையா? 3,1 இதில் இருக்கான்னு பாருங்க. தான் இங்கே இருக்கு. அப்போ வந்துருச்சு, ஏற்கனவே வந்துருச்சு. அப்போ ஒரே ஒரு தடவை எழுதுங்க. அதை விட்டுருங்க. இப்போ 3,2 இருக்கு. 3,2வை பார்த்துக்கிட்டே வாங்க. இல்லை. அப்போ எழுதிக்க 3,2. சப்போஸ் நீங்கள் இங்கே எழுதிட்டீங்கன்னா கூட ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே அது வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடணும்? ஒன்றை கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அப்போ என்ன அது யூனியன் பண்ணுறது மட்டும் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது சார் அப்படின்னா என்ன செய்கிறீங்கன்னா இந்த 4 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த யூனியனில் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறத பூரா அப்படியே எழுதுங்க. எழுதுனா இதிலிருந்து இந்த 2,0 அப்படியே இருக்குது, 2,1 அப்படியே இருக்குது, 3,0 அப்படியே இருக்குது, 3,1 அப்படியே இருக்குது. அந்த 4மே இந்த 4மே அப்படியே இங்கே வந்துடுது. அப்புறம் இந்த 4ல் வந்து ரிப்பீட் ஆகாதது மட்டும்தான் எழுதணும். 2,1 ஏற்கனவே இருக்குது, இங்கே இருக்குது பாரு. அல்லது இப்படி பார்த்தீங்கன்னாலும் சரி, இங்கே இருக்குது. அதனால் அதை விட்டுறணும். 2,2 இல்லை, அதனால் எழுதிக்கிறோம். 3,1 இருக்குது ஃபஸ்ட்டு செட்டில். அப்போ அதை விட்டுறணும். 3,2 இல்லை, எழுதிக்கணும். சப்போஸ் இன்னொரு தடவை 3,1 போட்டுட்டேன் சார், மறுபடியும் பார்த்தா 2 3,1 இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றா கேன்சல் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் 2ன்னு கொடுங்க. இந்த 2ங்கிற ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன் 1ங்கிறதையும் இது ரெண்டையுமே பாருங்கள், ரெண்டும் சேமாக இருக்கும். இங்கே பாரு 2,0 இருக்குது, 2,0 இருக்குது.
1,1 இருக்குது, 1,1 இருக்குது. 2,0, 2,0, 2,1, 2,1. அப்புறம் 2,2, 2,2. அப்புறம் 3,0, 3,0, 3,1, 3,1, 3,2, 3,2 வந்துருச்சா? இப்போ இந்த 6 எலமெண்ட்ஸுமே இங்கே வந்துருச்சு. அப்போ ரெண்டு சமமாக தானே இருக்கு, ஈக்குவலாக இருக்கா? அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2 என்ன ஆகும்? இதுவும் இதுவும் ஈக்குவல். அதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. சரியா? இதுக்கு 5 மார்க்கு ஃப்ரம் 1 and 2. இப்போ சப்போஸ் தமிழ் மீடியமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? டு வெரிஃபைங்கிறத வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரிபார்க்க அப்படிங்கிறாங்க. சரிபார்க்க வேண்டியது அப்படின்னு எழுதிக்கிங்க. இந்த இடத்துக்கு இதை எழுதிக்கிங்க. அப்படியே கொண்டாந்துட்டு கடைசியில் 1, 2, 1, இந்த ஈக்குவேஷன் 2 எழுதி 1, 2 இருந்து இது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதலாம். அல்லது உங்கள் கொஷனில் எப்படி அங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதலாம். சரிபார்க்கன்னு கொடுத்துருக்காங்க, சரிபார்க்கப்பட்டது. இதுக்கு 5 மார்க். சரியா? சரி, இப்போ செகண்ட் கொஷனை பார்க்கலாம். செகண்ட் கொஷன் வந்து ஏ கிராஸ், இங்கே பாருங்க, ஏ கிராஸ். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து 5 மார்க்கு. அதுக்கு தனி கொடுத்தா ஒரு கொஷின் தான் கொடுப்பாங்க. ஒன்று இது கொடுப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஷின், இல்லைன்னா செகண்ட் கொஷின் 5 மார்க்கில். ஃபர்ஸ்ட் கொஷின் கொடுத்தா ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு இது வரைக்கும் ஆன்சரு இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே கொண்டு போய் முடியுது. புரிஞ்சுக்குங்க. இப்போ செகண்ட் கொஷனு என்ன சொல்கிறாங்கன்னா ஏ கிராஸ் பி, பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இப்படி கொடுத்துருக்காங்க. அதைத்தான் வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இப்படி எழுதணும். ஆன்சர் எழுதுறப்ப இப்போ என்னன்னா இதில் என்னன்னா செகண்ட் கொஷனுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா இப்படி தான் எழுதணும். கிவன் போட்டு இதிலிருந்து இது வரைக்கும் எழுதித்தான் ஆகணும். 2 கொஷனும் அட் அ டைமில் சேர்த்து கொடுக்க மாட்டானுங்க. அது 10 மார்க் கொஷனாக போகும். அதனால் ஒரே ஒரு கொஷின் தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த கொஸ்டின் இதை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த ஆன்சர் இப்படி நம்ம எழுதிட்டோம். அப்புறம் இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து இதை எழுதலை. இங்கே பாருங்க, இந்த இதிலிருந்து இது வரைக்கும் நீ எழுதித்தான் ஆகணும். ஏ என்ன, அதுலேருந்து இந்த ஏ கண்டுபிடிச்சது, பி என்ன, பி கண்டுபிடிச்சது, சி என்ன, சி கண்டுபிடிச்சது, இதையெல்லாம் வந்து கிவனில் இருக்கிறத இங்கே எழுதிட்டு தான் இதை ஆரம்பிக்கணும். இந்த 2 வெரிஃபைங்கிறத ஆரம்பிக்கணும். இங்கே இப்போ 2 வெரிஃபைங்கிறத இதெல்லாம் எழுதிட்டு தான் ஆரம்பித்து கொண்டு போகணும். அது மாதிரி இந்த 5 மார்க் கொஷனுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இதிலிருந்து இது வரைக்கும் எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் 2 வெரிஃபை போடணும். 2 வெரிஃபை அப்படின்னு எழுதிக்கிட்டு அந்த செகண்ட் கொஷனை எழுதிக்கிங்க. இந்த செகண்ட் கொஷன் 2 வெரிஃபை, இதை தானே வெரிஃபை பண்ண சொல்கிறேன். வெரிஃபை பண்ணுறோம். இது தனி 5 மார்க்கு, இது தனி 5, இது தனி 5 மார்க். இப்போ 2 வெரிஃபை எழுதிக்கிட்டோம். எழுதிட்டு இந்த லெஃப்டில் இருக்குது பார்த்தியா, அதைத்தான் இங்கே எழுதியிருக்கிறேன். இந்த லெஃப்டில் இருக்கிறத இங்கே எழுதியிருக்கிறேன். இந்த ரைட் சைடில் எழுதியிருக்கிறத இங்கே எழுதியிருக்கிறேன். 2 ஹெட்டிங் போட்டுக்கிட்டோம். இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஈக்குவேஷன் 1ன்னு கொடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அது 2ன்னு கொடுக்க போகிறோம். அப்போ ஃப்ரம் 1 and 2ல் ரெண்டும் ஈக்குவல்னு காட்ட போகிறோம். புரியுதா? 2 வெரிஃபைங்கிறது என்னது, அந்த செகண்ட் கொஸ்டினில் கொடுத்ததை இங்கே எழுதி வச்சிருக்கிறோம். இந்த எழுதி வச்சதில் இந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஹெட்டிங்காக போட்டுக்கிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ரைட் சைடில் இருக்கிறத ஒரு ஹெட்டிங்காக போட்டுக்கிட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுக்கும் ஃப்ரம் 1 and 2ன்னு அந்த வரக்கூடிய ஆன்சருக்கு 1 and 2ன்னு கொடுக்க போகிறோம். அதுலேருந்து என்ன செய்ய போகிறோம், இது ரெண்டும் ஈக்குவல், இந்த ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு காட்ட போகிறோம். இதுதான் ப்ரொசீஜர். சரி, இப்போ பார்க்கலாம். லெஃப்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறோம்.
எழுதணும்னா ஏ இருக்கா, ஏ வந்து என்னது, இப்போ ஏன்னா இந்த கொஷின் தனிங்கிறனால நீ இதை வந்து இங்கே எழுதியிருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். நான் 2 தடவை எழுதலை, நீங்கள் எழுதணும் எக்ஸாமுக்கு. இந்த கொஷின் கேட்டால் ஒன்று இதை கேட்பான் அல்லது இதை கேட்பான். சரி, இப்போ இந்த ஏங்கிறது என்னது, இங்கே பார்த்து எழுதிக்கோங்க. இங்கே இருக்கா, எழுதிக்கிறோம். பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். பி என்ன, பி வந்து 0,1 0,1 எழுதிக்கோ. இன்டர்செக்ஷனை அப்படியே எழுதிக்கோ. சி என்ன, சி வந்து 1,2 1,2 எழுதிக்கோ. இப்போ ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும்னா ரெண்டுக்கும் எது காமனாக இருக்குதோ அதைத்தான் எழுதணும். இன்டர்செக்ஷன்னா காமன் என்ன, ஆல் காமன் சொல்லுவோம். எல்லா காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதணும். இப்போ 0 இதுலேயும் இருக்கா, இல்லை. 1 இதுலேயும் இருக்கா, இருக்குது. அப்போ 1 எழுதிக்கிறோம். சரி, 2 இதுலேயும் இருக்கா, இல்லை. அதனால் விட்டுறோம். காமனாக இருக்கிறத எழுதுறதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன். அப்போ 1 தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிறோம். சரியா? இப்போ பி இன்டர்செக்ஷன் சி 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறோம், ஏ இங்கே எடுத்து எழுதிட்டோம், பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இப்போ முழுசுமே கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ எடுத்து எழுதிக்கிறோம். மொத்தத்தையும் எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு, இப்போ ஏ என்னங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 2,3 இருக்குது. 2,3 எழுதிக்கிறோம். இந்த கிராஸை அப்படியே எழுதிக்கிறோம். பி இன்டர்செக்ஷன் சி என்ன, பி இன்டர்செக்ஷன் சி 1 அப்படியே எழுதிக்கிட்டோம். ஸோ இந்த செட்டு எழுதியாச்சா? இப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணுறப்ப என்னது, 2,1 வேறு நம்பர் எதுவும் இங்கே இல்லை, எலமெண்ட் எதுவும் இல்லை. 2,1 எழுதிட்டோம். அதுக்கப்புறம் 3,1 எழுதிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு எதுவும் இல்லை, கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு ஈக்குவேஷன் 1ன்னு கொடுத்துருவோம். சரியா? ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கெட்டிங்க்கு போட்டுக்கிட்டு அப்படியே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அதனுடைய லெஃப்டினுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் கெட்டிங் இதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். எழுதிட்டு அதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி, இதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ப்ரொசீஜரு, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்புறம் செகண்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், 3வது ஸ்டெப்பில். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி எழுது. ஏ கிராஸ் பி எழுதுறப்ப என்ன ஆகும், இந்த ஏங்கிறது என்ன, ஏங்கிறது 2,3, ஏங்கிறது 2,3 எழுதிக்கிட்டோம். கிராஸ் எழுதிக்கோ. அப்புறம் பி என்ன, பி வந்து 0,1 எழுதிக்கோ. முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது இது ரெண்டையும் கிராஸ் பண்ண போகிறோம். 2,0 2,1 பாரு, 2,0 2,1 இருக்கா? அடுத்தது இந்த 3 எடுத்துக்கோ. 3,0 3,1 3,0 3,1 எழுதிட்டோமா? அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஏ என்ன, இங்கே இருக்கு பாரு, ஏ 2,3ன்னு எழுதிக்கணும். அப்புறம் கிராஸை அப்படியே எழுதிக்கிறோம். சி என்ன, 1,2ன்னு எழுதிக்கிட்டோம். சரியா? இப்போ கிராஸ் பண்ணலாமா? டூ கமா 2,1 2,2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிட்டு கிராஸ் பண்ண 2,1 2,2 2,1 2,2 வந்துருச்சா? அடுத்தது இந்த 3 எடுத்துக்கோ, கிராஸ் பண்ணு 3,1 3,2 3,1 3,2 எழுதிட்டோமா? அப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்டர்செக்ஷன், ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதை அப்படியே தூக்கி எல்லாத்தையும் எழுதிக்கும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி.
ஈக்குவல் டு இப்போ ஏ கிராஸ் பி என்ன வரும்? இதுதான். இந்த இதை அப்படியே தூக்கி இங்கே எழுது. இவ்வாறு 2,0 2,1 2,0 2,1 3,0 3,1 அப்படியே எழுதிட்டோம். அப்புறம் இந்த இன்டர்செக்ஷன் சைனை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி என்ன? இதை அப்படியே எடுத்து எழுது. 2,1 2,2 3,1 3,2 எழுதிட்டோம். அப்போ இந்த இன்டர்செக்ஷன்னா என்ன மீனிங்? இன்டர்செக்ஷன்னா ஆல் காமன் அர்த்தம். காமனாக இருக்கிற எல்லாத்தையுமே எழுதணும். இப்போ இந்த செட்டுலையும் இந்த செட்டுலையும் காமனாக இருக்கிறது பாரு. 2,0 இதில் இருக்கான்னு பாரு. இல்லை, அப்போ அதை விட்டுரு. இந்த 2,1 இருக்கா, இதை பாரு. இங்கே பாரு, இங்கேயே இருக்கு. அப்போ 2,1 எழுதிக்கோ. ஈக்குவல் டு 2,1 எழுதிக்கோ. எழுதிட்டியா? அப்புறம் 3,0 அந்த 3,0 இதில் இருக்கான்னு பாரு. இல்லை, அப்போ விட்டுரு. 3,1 இருக்குது. இந்த 3,1 இதில் பாரு, இதான் இங்கே இருக்குது. அப்போ இதுலேயும் இருக்குது. அப்போ 3,1 எழுதிக்கோ. அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் பாரு. 2,1 2,1 இருக்குது, 3,1 இருக்குது, 3,1 இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவல் தானே. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1ம் 2ம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால அப்போ இந்த ஹெட்டிங்கில் கண்டுபிடிச்சது இந்த ஹெட்டிங்கில் கண்டுபிடிச்சது என்னது? ஈக்குவல். அப்போ ஃப்ரம் 1 and 2 என்னது? இது வெரிஃபைடு. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. சரியா? அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இதோட முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். புரியலைன்னா மறுபடியும் இந்த வீடியோவை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்போ இந்த மாதிரி தான் இதை கண்டுபிடிக்கணும். இதே தமிழ் மீடியமாக இருந்தால் என்ன செய்கிறீங்க? இந்த இடத்துக்கு சரிபார்க்கன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே சரிபார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹெட்டிங் எழுதிக்கிங்க. அப்புறம் இங்கே வந்தோன்னா இந்த கடைசியில் 1 2 1,1 2 இது வந்து சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுத வேண்டியதான். அவ்வளோதான். அப்போ இந்த கொஷின், இந்த ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு 5 மார்க்கு, செகண்ட் கொஷனுக்கு 5 மார்க். ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு இந்த மாதிரி 2 வெரிஃபை போட்டு எழுதணும், செகண்ட் கொஷனுக்கு இந்த மாதிரி 2 வெரிஃபை போட்டு இப்படி எழுதணும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு எழுதக்கூடிய இந்த கிவன் இருக்குது பார்த்தியா, இதுலேருந்து இது வரைக்கும், அது ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு கேட்டால் எழுதணும், செகண்ட் கொஷனுக்கு கேட்டாலும் எழுதணும். இங்கே நான் இங்கே எழுதலை, திரும்ப அதை இங்கே கொண்டுட்டு வரல. நீங்கள் தான் என்ன செய்யணும்? இந்த செகண்ட் கொஷின் போட்டதுக்கப்புறம் இந்த செகண்ட் கொஷனுக்கு முன்னால் இதை எழுதிடணும். கிவன் எப்பயுமே கொஷின் கொடுத்தாங்கன்னா சொல்யூஷன் எழுதணும், கிவன் எல்லாம் எழுதணும், அப்புறமே தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஃபஸ்ட்டு கொஷனுக்கு கிவனை எழுதியிருக்கிறோம், அப்படியே கொண்டாந்து ஆன்சர் முடிச்சிட்டோம். இந்த செகண்ட் கொஷனுக்கு உடனே இப்படி வெரிஃபை போட்டுக்கிட்டு எழுதுனீங்கன்னா ஏபி எல்லாம் தெரியணும். அதனால் என்ன செய்யணும்? இந்த ஸ்டெப்பை இங்கே வந்து இதுக்குள்ளே எழுதிட்டு தான், செகண்ட் கொஷனுக்கு இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு தான் இதை எழுதணும். சரியா? ஓகே.